பைரவி டுடே எபிசோட் ஆரம்பம் இவனை எங்கே பார்த்த மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. உடனே நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ துரத்திட்டு போறாங்க. அந்த ரவுடி தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது ஒருவேளை சம்பத்துடைய ஆளுங்களா இருக்குமோ, அவன் தான் வந்து இது மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. இது ஏதோ தப்பா நடக்குது, அவன் ஏதோ ஒரு பிளானோட இருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கிருந்து போனதுமே மாறன் எடுத்துட்டு என்னடா ஆச்சு அண்ணன், அது ஆறுமுகம் என்னை பார்த்துட்டானே அதான் நான் ஓடி வந்துட்டேன்றாங்க. டேய் அவங்கள சும்மா விடக்கூடாதுடா, நம்ம யாருன்றத அவங்களுக்கு ஒரு சரியான பாடமா நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. என்ன ஆட்டம் போட்டு இருப்பான், என்ன பேச்சை பேசியிருப்பான், நம்ம யாருன்றதை கண்டிப்பா நம்ம அவனுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாண்டா அவனை விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சம்பத் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான இதுக்கெல்லாம் நீ போய் கவலைப்படுறியனா கவலைப்படாத, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யறதுன்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்ன்றாங்க. நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, இன்னும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அவனை கண்டிப்பா நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு வெளியே மாறனும் சம்பத்தும் இருக்கிறத ஆறுமுகம் பார்த்துட்டு, அப்ப அன்னைக்கு பைரவி கிட்ட பிரச்சனை பண்ணது அந்த மாறனுடைய ஆளுங்க தானா, அப்படின்னா வந்து நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா பைரவியும் காயத்ரியும் டார்கெட் வச்சிருக்க ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால இப்படியே பண்ணக்கூடாது, ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருந்துட்டு இருக்காங்க. இல்லை நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம அவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றணுன்ற மாதிரி ஆரம்பம் பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பைரவி கிட்ட வந்து கொஞ்சம் பேசணுன்றாங்க. என்ன விஷயம், அன்னைக்கு பிரச்சனை பண்ணது வேற யாரும் இல்லை அந்த மாறனுடைய ஆளுங்க தான்றாங்க. ஆமாவா, ஆமாம், இப்போ உன்னை இடிச்சுட்டு போனாலும் அதுவும் மாறனுடைய ஆளுங்க, அதனால கொஞ்சம் நீ சேஃப்டியாக இருக்கணுன்றாங்க. காயத்ரியுமே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும், இந்த கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இப்படி குறிக்கோளோடு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அதுக்கு நம்மளுடைய ஆரம்பம் கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் நம்ம ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது பிரச்சனையில தான் போய் முடியும். அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கா. அவன் ஏதோ ஒரு பிளானோட பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன பிளானோட பண்ணுறானோ பண்ணிட்டு போட்டோம் பைரவி, ஆனால் நாம் காயத்ரியை நல்லபடியாக பார்த்துக்கணும், காயத்ரிக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அப்புறம் பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கோவிலில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டுமே வந்து சிவா கிட்ட பேசுகிறாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டா சிவான்றாங்க. சொல்ல ஆரம்பம் என்ன விஷயம்னு, இல்லை அந்த மாறனும் சம்பதம் தேவையில்லாத பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனால கொஞ்சம் நம்ம சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கணும் காயத்ரியான்றாங்க. அன்றைக்கி பைரவி கிட்டமே பிரச்சனை பண்ணால் வீட்டில் இந்த விஷயத்தை பற்றி சொல்லலைன்ட்டு சிவா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானா, அந்த மாறனை இப்படி வெளியே விட்டதுனால தான் பிரச்சனை, நம்ம மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடலாமான்றாங்க. அப்போ கூட அவன் எதுவும் பண்ண மாட்டான்றது என்ன நிச்சயம்ன்றாங்க. அதனால கல்யாணம் முடிவு வரைக்கும் நம்ம கொஞ்சம் உஷாராக தான் இருந்தாகணும்னு தோணுது. கண்டிப்பாக ஆறுமுகம் நம்ம உஷாராக தான் இருந்தாகணுன்றாங்க. கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், நம்ம என்ன நினைச்சாலுமே அது நடக்காது. என்ன படுறதுன்னு தெரியல, காயத்ரி இந்த டைம் கல்யாணம் நடக்கலன்னு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாடான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார், நீ ஏன் அப்படி நினைக்கிற, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நீ நடக்காதுன்னு நீ நினைக்கிறதுனால தான் அப்படி இருக்கு, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நம்ம நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா இருந்துட்டு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல காயத்ரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு பையனை காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பைரவி இருந்துட்டு காயத்ரி என்னாச்சு, இல்லை அந்த பையனுடைய கல்யாணம் நடக்குதுல்ல, அதுதான் எனக்கு அவர் கூட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு ஒரு சின்ன கவலை இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த கவலை எனக்கு இல்லை. ஏன்னா அப்படி ஒருத்தர் கூட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை நினச்சா ஒரு விதத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பைரவி இருந்துட்டு காயத்ரி நீ ஆசைப்பட்ட பையனோட கல்யாணம் நடக்காது போச்சுன்னு என்ன பண்ணுவேன் அண்ணி, இந்த டைம் கல்யாணம் நின்று போச்சுன்னா நான் உசுரோடு இருக்கிறதே கொஞ்சம் சந்தேகம். இங்கே பாரு காயத்ரி, அப்படி ஒரு தப்பான எண்ணம் மட்டும் வரக்கூடாது, நீ ஏன் அப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்க சொல்லுன்றாங்க. அப்படி யோசிக்கிறத இப்போது விட்டுறது தான் உனக்கு நல்லதுன்றாங்க. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்க பாரு, அதை விட்டு நீ ஏன் இந்த விஷயங்களெல்லாம் நினச்சி இவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட பையனோட கல்யாணம் நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு உனக்கு அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு அங்கே சமாதானப்படுத்திட்டு போயிடுவாங்க. இங்கே பைரவி வந்து ஆறுமுகம் அவள் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்கா. ஏன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்ட்டு, கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னா கண்டிப்பாக காயத்ரி ஏதாச்சும் தவறான முடிவு எடுத்துருவாளுன்ட்டு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன பைரவி இப்படி பேசிகிட்டு இருக்க, இல்லை நான் இருக்கிறத தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து காயத்ரியுமே இருந்துட்டு இருக்கா. கண்டிப்பாக மாறனாலையும் சம்பத்தாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வராத மாதிரி நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுட்டு ஒன்றுமே புரியல, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
நம்முடைய ஸ்னேகா பைத்தியம் முடிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மகா கால் பண்ணி சிவா கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன், சிவா டிவோர்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆண்டி அப்படின்னுவாங்க. அப்படியே சொன்னாம ஆமான்ட்டு எனக்கு பயமா இருக்கு அவ்வளோதான். இனி நானும் சிவாவும் ஒன்றும் சேரவே முடியாத போல எந்த காலத்துக்குன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை நான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சிவா கிட்ட பேசினா அம்மா டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, அம்மா ஸ்னேகாவுக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணி பேசுறதை நிப்பாட்டிக்கோங்க, அவன் நீங்கள் நடிக்கிற மாதிரியான ஆள் இல்லைன்ட்டு அவங்க அம்மாவே திட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம சிந்துக்கு வந்து மகாவை கண்டிச்சிருப்பாங்க, இங்கே பார் சிவாவோட லைஃப்பை விட்டு போயிடு, அவனை இந்த அளவுக்கு ஏமாத்திட்டு இருக்கியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லையா, அவன் உனக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மகா இருந்துட்டு. அப்போ சிந்து யாருக்குமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சிந்துவை காணுன்னு சொல்ல சிவா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஃபோன் கால் பண்ணாலையும் நம்ம சிந்து எடுக்காந்து போவாங்க. அப்போ சிவாவுக்கு ஒன்றுமே புரியல. எங்கே போகிறதா இருந்தாலும் நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லுவான், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தானே போவா, இப்போ எங்கே போயிருப்பாவா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிட்டு இருக்கும் போது ஒருவேளை சிந்து வேற எங்கேயாச்சும் போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கெல்லாம் போய் தேடி பார்க்குறாங்க. தேடி தேடி பார்த்து எங்கேயுமே சிந்து இருக்க மாட்டாங்க. அப்புறமா ஒரு இடத்துல தான் நம்ம சிந்து இருப்பாங்க. எங்கன்னா ஒரு பாலணிஞ்ச ஒரு கோவில் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோவில், அது மலை மேலே இருக்குது. அங்கே போய் பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே தான் நம்ம சிந்து இருப்பாங்க. உடனே சிவா இருந்துட்டு சிந்து இங்கே என்ன பண்ணிட்டுருக்க நீ அப்படின்றாங்க. நான் அத்தனை முறை கால் பண்ணியுமே நீ ஃபோன் காலே எடுக்கல, என்ன நினச்சிட்டு இருக்க உன்னுடைய மனசில் நீ அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை டாக்டர், இனி வந்து உனக்கு எனக்கு செட் ஆகாது, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம் டாக்டர், நீ உண்மையிலேயே ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழன்றாங்க, நீ என்னால் நீ கஷ்டப்படக்கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை என்னால் இது பண்ணிக்காத, நீ அதனால ஆசைப்பட்ட ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. நான் ஸ்னேகாவை ஆசைப்பட்டேன்னா என்ன நினைச்சிட்டு இருக்க, நீ ஆசைப்படல, அந்த ஸ்னேகா ஒன்றும் ஆசைப்பட்டால, அதனாலதான் சொல்லிட்டு இருக்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இது மாதிரி எல்லாம் யார் சொன்னாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்க சிந்துங்க பார், நான் பல முறை சொல்லிட்டு இந்த மாதிரி வேலைகளை பண்ணாதுன்ட்டு நீ என்ன மேலும் மேலும் இந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நான் சொல்கிறது கேளு, வா போகலாம் வீட்டுக்குன்றாங்க. இல்லை டாக்டர் நான் இனி வரல, நான் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன், ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க. சிந்து நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் தானே இப்படி பண்ணிட்டு இருக்கண்டி, எவ்வளோதான் சொன்னாலுமே வந்து நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல டாக்டர், நீ வந்து இன்னும் நீ எக்ஸ்ட்ரா என்ன வந்து கெஞ்ச தேவையில்லை, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார் நீ வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்ட்டு சிவா பிடிவாதமாக இருப்பாங்க. என்ன டாக்டர் இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ வரலைன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்முடைய சிந்து சரி வரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. என்ன இது, இவ வரமாட்டான்னு நினச்சா இப்போ பார்த்தா வந்திருக்கா, என்ன நடக்குது, சிவா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னுவாங்க. அப்போ மகா கிட்ட போயிட்டு அம்மா சிந்துவை ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக இந்த வீட்டை விட்டு அனுப்பணுன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும், ஸ்னேகாவை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, அம்மா அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் இதோட அந்த எண்ணத்தை அழிச்சிக்கிறதாம்மா உங்களுக்கு நல்லதுன்றாங்க. ஏன்னா ஸ்னேகா இப்படிப்பட்ட வாழ்க்கையில எனக்கு தேவையே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், ஆனால் நீங்கள் என்ன ஸ்னேகாவும் ஒன்று சேர்த்துன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, என்னம்மா நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுலன்றாங்க. உங்கள் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் அதை அடியோடு நீங்கள் அழிச்சு போட்டுருங்கம்மா, அதுதான் உங்களுக்கு நல்லது, அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா டாக்டர் இருக்கட்டும் விட்டு டாக்டர், சிந்து இனி நீ எங்கேயும் வெளியே போகக்கூடாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னடி என் பிள்ளைகிட்ட சொல்லி என்னவே அசிங்கப்படுத்திட்டு வரல அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அத்தை நான் எதுவும் சொல்ல போது நிப்பாட்டடின்றாங்க. நல்ல மாதிரி நடிக்க உன்னை எப்படி வெளியே துரத்தணும் எனக்கு தெரியும்டி, தன்னால் நான் உன்னை வெளியே துரத்துறேன்றாங்க. ஏன்னா உன்னோட விஷயம் அன்னபூரணி அக்காவுக்கு தெரியலன்னு தானே இந்த அளவுக்கு நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க, சீக்கிரமாகவே வந்து நீ யாருன்றதை கண்டிப்பாக நான் காட்ட தான் போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமாகவே வந்து நீ எப்படிப்பட்டவன்றதை நான் சொல்ல போகிறேன்டி எல்லாருக்கும், உன்னுடைய உண்மை தெரிய வந்தா அன்னபூரணி அக்காவே உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சிந்து ஒரு காதலை வாங்காத மாதிரி போயிடுவாங்க. எவ்வளோ திமிரு பாத்தியக்கா அவளுக்கு அப்படின்னு இசைக்கு சொல்கிறாங்க. அக்கா இப்படியே விட்டு வச்சா அவள் நம்மளுடைய வழிக்கு வரமாட்டா போலியதே, அவளை நம்மளுடைய வழிக்கு எப்படியாச்சும் கொண்டுட்டு வரணும்டா, ஏன்னா இப்படியே விட்டு வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சதான் நடக்காது, எந்த அளவுக்கு திமிரா பேசிட்டு இருக்கா பாத்தியாவ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணி இவளை நம்மளுடைய வழிக்கு வர வைக்கிறதுனே தெரியல அப்படின்ட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மகா இருந்துட்டு டே இவ்வளெல்லாம் விடக்கூடாதுடா, இவளை தவிக்க வைக்கணும், இவ்வளோ நம்மளுடைய வழிக்கு எடுத்துடணும்னா நாம் அது பொறுமையை தாண்ட ஹேண்டில் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி
பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிவா ரூமுக்கு வந்ததுமே வந்து சிந்துக்கிட்ட இங்கே பாரு அம்மாவும் சரி யார் என்ன சொன்னாலும் சரி சிந்து எந்த காரணத்துக்காக போகாது எது நடந்தாலுமே எனக்கு முதல்ல சொல்லு அதை விட்டு உன் பாட்டுக்கு நீ எல்லாமே மனசில் வச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் என்ன சொல்லுன்றாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல பாரு அதை விட்டு உன்னோட மனசில் இப்படி வச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவா அட்வைஸ் பண்ணுறாங்க. சிவா அந்த அளவுக்கு சிந்து மேலே பாசமாக இருக்கிறத நினச்சி சிந்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரு அதை நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என் மனசு அப்படின்ட்டு சிந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா மாறனும் சம்பத்தும் பேசிக்கிறாங்க. அண்ணன் அது காயத்ரிக்கு நிச்சயதார்த்தமான அடுத்த வாரம் கல்யாணமும் வைக்க போகிறாங்க அடுத்த நாள் என்னென்ன பண்ணுறதுன்னுவாங்க. டேய் அந்த காயத்ரி இருந்தால் தானே அந்த கல்யாணம் அந்த காயத்ரி கடத்திட்டான்றாங்க. அண்ணன் என்னென்ன சொல்கிறேன் ஆமாடா நம்ம காயத்ரியை கடத்த வேண்டியதான்றாங்க. முதல்ல அந்த காயத்ரியை கடத்திட்டு அப்புறம் நாம் நினச்ச விஷயங்கள் நடத்துகிறோன்றாங்க. சூப்பர்ண்ணே நீங்கள் சொல்லிட்டீங்களே இன்னைக்கு கவலையப்படாதீங்க அந்த காயத்ரியை கடத்த வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காயத்ரி வந்து நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி கோவிலுக்கு போகிறாங்க. பைரவி கூட தான் கோவிலுக்கு போவாங்க. போயிட்டு இருக்கும்போது பைரவி அங்கே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய காயத்ரி கோவிலை சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய மாறனும் சம்பத்தும் ஆள் வச்சு பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிடுவாங்க காயத்ரியை. ரொம்ப நேரம் ஆகும் காயத்ரி கோவிலை சுற்றி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் பைரவி வந்து பார்த்துட்டு ஐயோ காயத்ரி காணுமேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. எல்லா இடத்துலையுமே காயத்ரி காயத்ரின்னு கத்தி சத்தம் போட்டு பார்க்குறாங்க. என்னதான் கூப்பிட்டாலும் காயத்ரி இல்லை. எங்கே போயிருப்பா காயத்ரி ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாகறாங்க. உடனே ஆறுமுகத்துக்கு கால் பண்ணி பைரவி வீட்டுக்கு வந்திருக்கா காயத்ரி வீட்டுக்கு வந்திருக்காளான்றாங்க. கோவிலுக்கு தானே போனீங்க என்ன ஆச்சுன்னு ஆறுமுகம் கேட்கவும் கோவில் ஃபுல்லாக நான் தேடிட்டேன் ஆனால் காயத்ரி இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க பைரவி உடனே கோவிலுக்கு வரன்ட்டு ஆறுமுகம் இத்தனை செகண்டில் கோவிலுக்கு வராங்க. எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே இல்லை. அப்போ வந்து காயத்ரி போட்டுட்டு இருந்தா அந்த வலையில் அங்கங்கே உடஞ்சி போயிருக்கும். இதை வச்சு பார்த்தா ஒருவேளை சம்பவத்தை மரணம் கடத்திருப்பாங்களா கண்டிப்பாக அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பைரவி சுச்சுவேஷன் தான் ரொம்பவே வந்து மோசமாக இருக்குன்னு தெரியும்ல அப்புறமும் நீ காயத்ரி எப்படி தனியாக விட்ட காயத்ரி அவன் கூடவே வச்சுக்கும் தானே நான் சொன்னேன்றாங்க. இல்லை கிளாஸ்மேட் ஒரு ஃப்ரெண்டு அதான் பேசிட்டு இருந்தா சரி காயத்ரியும் சுற்றிட்டு இருக்கிற கோவிலன்றது தான் சொன்னான் சரி நானும் அப்படியே விட்டுட்டேன்றாங்க. இப்போ காயத்ரி எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி வந்து காரில் கடத்திட்டு போக என்னை விடுங்க விடுங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சம்பத் தெரிஞ்சுட்டீங்கப்ப உன்னை எப்படி விட்டு வச்சு ஆகாது இன்னைக்கு உனக்கு எனக்கும் கல்யாணம் அதுவும் நான் கூட்டிகிட்டு போகிற ஒரு இடத்துல நம்ம ரகசிய கல்யாணம்ன்றாங்க. என்னை விட்டுட்டு நீ வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா நான் விட்டுருவேனா என் கை போனதுக்கு காரணமே உன் அண்ணன் ஆறுமுகம் தான். அப்படி இருக்கும்போது என்ன யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்போ பிரச்சனை பண்ண தங்கச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை விட்டுடு அப்படின்ட்டு எவ்வளவோ அந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணாலும் நம்ம மாறனும் சம்பத்தம் விடத்துல ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கு பாலடைஞ்ச ஒரு பங்களா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு காயத்ரியை கடத்தி வச்சிருக்காங்க. காயத்ரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் என்னை தயவு செஞ்சு விட்டுடுங்க எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க எனக்கு தேடுவாங்க அப்படின்ட்டு எவ்வளவோ காயத்ரி அழுதுட்டு அவங்களுடைய ஆக்ஷன்ல சொல்லி காமிக்கிறாங்க. ஆனால் மாறனும் சம்பத்தும் கல்யாணம் வச்சிருக்காங்களா உன்னை விட்டுருணுமா அப்படி விட முடியுமா இங்கப்ப என்ன நினைச்சாலும் உன்னை விட முடியாதுன்றாங்க. கண்டிப்பா நாங்க யாருன்றதை உங்களுக்கு காட்டாம விட மாட்டோம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கயிறு போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. காயத்ரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் தேடுறாங்க இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. டே காயத்ரி எங்கடா அப்படின்ட்டு அன்னபூரணி கேட்கவும் ஆமா காயத்ரியும் பைரவி கோவிலுக்கு போனாங்க. ஆனால் கோவிலுக்கு போன இடத்துல காயத்ரியை கடத்திட்டாம மாறனும் சம்பத்தோன்றாங்க. கேட்ட உடனே அப்படியே அன்னபூரணி மயங்கி விழுந்துருவாங்க. ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. எல்லாரும் தண்ணியெல்லாம் தெளிச்சு அப்புறம் எழுப்புறாங்க. அம்மான்றாங்க டே எப்படா இப்படி விட்டீங்கன்றாங்க. நீங்க என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. இல்லம்மா அது வந்து என்னடா வந்து போய் இப்போ என் பொண்ணு வேணும் எனக்கு பைரவி என்னம்மா இது அத்தை எனக்குமே தெரியல அத்தை ஃப்ரெண்டு கூட பேசிட்டு அதுக்குள்ள பார்த்தா அந்த இடத்துல காயத்ரி இல்லைன்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு டே ஆறுமுகம் நமக்கு டைம் ரொம்ப கம்மியா இருக்கு அவன் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தான். ஒருவேளை காயத்ரியுடைய கழுத்துல தாலி கட்டுறதுக்குள்ளே நம்ம போய் காப்பாற்றணும் கட்டிட்டா தேவையில்லாத பிரச்சனை தானே நம்மளுக்குன்றாங்க. அப்படி மட்டும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே சிவா நம்மளுடைய பைரவி அப்புறம் ஆறுமுகம் இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. உடனே பைரவி அவங்க ஃப்ரெண்டு சஞ்சய்க்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு பைரவி என்ன விஷயம் இது மாதிரி எங்கள் வீட்டு பொண்ணு காயத்ரி வந்து அந்த மாறனும் சம்பத்தோ கடத்திட்டாங்க சஞ்சய் நீ கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ண ப்ளீஸ் சஞ்சய்ன்றாங்க. சரி நான் அட்ரஸ் அனுப்பிச்சி விட்றேன் நீ வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம காயத்ரியோடைய ஃபோன் லொக்கேஷனை வச்சு போயிடலாம்ல போயிடலாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணாத காயத்ரி
பைரவி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆறுமுகம். இங்கே பார், நீ ஃபீல் பண்ணாததெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்றாங்க. நீ காயத்ரியை தனியாக விட்டு இருக்க கூடாது பைரவி, எனக்கு என்ன தெரியும் இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ அந்த மைண்ட் செட்டு இல்லவே இல்லைன்ட்டாங்க. சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்காதுங்க விடுங்கடா அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிட்டு இருக்காங்க. வீட்டில் ரொம்ப கவலையோடு இருக்காங்க. சிந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றில் போயிருக்காங்களே, கண்டிப்பாக காயத்ரியை நல்லபடியாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வருவாங்க. இதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இல்லை காயத்ரிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் ஆகுறாங்க. அத்தை, காயத்ரிக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது, அவன் நல்லபடியாக வருவா, அதனால் தைரியமாக இருங்க அத்தைன்றாங்க. நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு உடஞ்சி போயிருக்கீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணுன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு தவமாக இருந்து பெற்று வளர்த்தேன், ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை அவளுக்கு அப்படின்றாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அத்தை, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத ஃபீல் பண்ணாதீங்கன்னு வாங்க. இங்கே இசுக்கு இருந்துட்டாக்கா, என்னக்கா காயத்ரி எனக்கு அடிப்பாலாம் இல்லையாக்கா, மாறணும் சம்பந்தம் கடத்திட்டு போயிருக்காங்க. டே அதெல்லாம் ஒன்றாக போயிருக்காங்களா, காப்பாற்றிடுவாங்க, ஃபீல் பண்ணாத விடுன்றாங்க. அப்புறமா மகன் நல்லவங்க மாதிரி, அக்கா நம்ம காயத்ரிக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, போயிருக்காங்கல்ல காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுவாங்கக்கா, இதுக்கு போய் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, இருந்தாலே எனக்கு கஷ்டமாக இருக்குது, காயத்ரிக்கு ஏதாச்சும் ஒன்று எதுவும் ஆகாதுக்கா, நீங்கள் ஏன் அது மாதிரி தப்பாக நினைக்கிறீங்க, சரியாக நினைங்கக்கா, கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும், ஃபீல் பண்ண வேண்டாம்க்கா, தைரியமாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது ஒன்றுமே புரியலன்ற மாதிரி தான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காயத்ரிக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லாமே தாலி மாலன்ட்டு எல்லாமே மாறன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ ஃபீல் பண்ணி கையெடுத்து காயத்ரி கும்பிட்றாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு வேறு ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருக்காங்க, ஆனால் இப்போ நீங்கள் இப்படி பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை விட்டுடுங்கன்றாங்க. அது எப்படிமா விட முடியும், என்னுடைய கை போனதுக்கு காரணம் உன்னுடைய அண்ணன், நான் இந்த நிலைமையில் இருக்கணும் அதுக்கு காரணம் உன்னுடைய அண்ணன், அப்படி இருக்கும்போது என்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, நீ தானம்மா பண்ணிக்கணும், அதனால் நீ என்னதான் என்கிட்ட அழுந்து ஃபீல் பண்ணி புலம்புனாலையும் நீ நினச்ச விஷயம் நடக்க போகிறதில்ல, இங்கே நாங்கள் நினச்ச விஷயம்தான் நடக்க போகுது, எப்படி அப்படின்னு சொல்லி மாறணும் சம்பத்தும் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க. நடக்கிற விஷயத்த பார்க்க பார்க்க அந்த அளவுக்கு கோவமாக வருது அவங்களுக்கு. சே, என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு கோவமாக இருக்கே அப்படின்ட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே எமோஷ்னலாகவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கல்யாணம் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு மனை போட்டு 2 பேரையும் உட்கார வச்சுருப்பாங்க. அண்ணன், நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்றைக்கி உனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு மாறன் சொல்லவும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாடா, நான் ஆசைப்பட்ட மாதிரி என்ன பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், அது ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குடா அப்படின்னுவாங்க. அப்போ காயத்ரி ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, என்னை விட்டுடுங்கன்ட்டு காயத்ரி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே ஆறுமுகம் ஒரு பக்கமும் அங்கே அன்னபூரணி ஒரு பக்கமும் ஆளுக்கு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க, என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ட்டு. அப்புறமா வந்து காயத்ரியோடைய அந்த ஃபோன் சிக்னலை வச்சு எந்த இடத்துல இருக்காங்கன்றது அங்கே கரெக்டாக ரீச் ஆகிடுறாங்க. இது இந்த இடமா தான் இருக்கும், இங்கே வண்டிங்கெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருப்பாங்க. அவங்க சஞ்சயும் போலீஸோட நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அந்த இடத்துக்கு சிவா ஆறுமுகம் பைரவிட்டு எல்லாருமே போயிடுறாங்க. அங்கே வந்து தாலி கிட்ட போகிறாங்க, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லுவாங்க. தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் போய் ஆறுமுகம் வந்து சம்பத்தை எட்டி ஒதுக்குறாங்க. அப்போ போய் விழுந்துடுவாங்க. பயங்கரமான சண்டை நடக்குது. சஞ்சய் போலீஸோட வந்திருக்காங்க. இங்கே பாரு, என் கையை நீ இது பண்ணல, அப்பவும் தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி விட்டுடா, பண்ணதான் என்னை விட்டுருவேனா அப்படின்னுவாங்க. அங்கவே பயங்கரமான சண்டை. ஆறுமுகம் வந்து சம்பத்தை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காங்க. என் தங்கச்சியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த பார்த்துருக்கா, நீ எல்லாம் ஒரு மனுஷனடான்றாங்க. உன்னெல்லாம் அப்படின்றாங்க. இங்கே பார் விடு, நான் இன்னைக்கு உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும்னு சிவா வந்து போட்டு அடி நடிக்கிறாங்க. சஞ்சய் கிட்ட இங்கே பாருங்க சஞ்சய், முதல்ல இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க, இவங்க 2 பேரும் முதல்ல வெளியவே விடாதீங்கன்றாங்க. அவங்களுக்கான ஆயுள் தண்டனை கண்டிப்பாக கொடுங்கன்றாங்க. சார் நீங்கள் இதை நினச்சி கவலைப்படாதீங்க சஞ்சய், ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய், நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான்றாங்க. சரி இருக்கட்டும் பைரவி, நீங்கள் சேஃபாக இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க காயத்ரியான்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மாரணி சம்பத்தியும் சஞ்சய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. டே ஆறுமுகம், கண்டிப்பாக உன் தங்கச்சி என்னைக்காக இருந்தாலும் எனக்கு தாண்டா, வெளியே வந்து கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், எப்படி உன் தங்கச்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன், டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்டித்து அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் காயத்ரி அவங்களுடைய அண்ணனையும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. காயத்ரி ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன், அவன் என்னுடைய கழுத்தில் தாலி கட்டிடுவான்னுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கவலைப்படாது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு அப்படின்றாங்க. இங்கே பாருடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியா எல்லாமே சரியாகிடும், நீ ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி பயமாயிடுச்சு, வீட்டில் எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க, கவலைப்படாது வா அப்படின்னு சொல்லிட்டு சிவாவுமே சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டில் ரொம்ப கவலையோடு
பயத்தோடு இருக்காங்க. காயத்ரிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல சமாதானப்படுத்துகிறாங்க. எதுவும் ஆகாதுன்னு. அப்புறமா கார் வருது. சிவா வந்துட்டான் போல அப்படின்னுவாங்க. அப்புறம் பார்த்தா காயத்ரி வராங்க. அதை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. உடனே உனக்கு ஒன்றும் இல்லை தானே காயத்ரி, நீ நல்லா தானே இருக்கணுவாங்க. அம்மா மாறணும் சம்பாதிதாம்மா காயத்ரி கடத்திட்டு போயிருக்காங்க. கடத்திட்டு போயிட்டு அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்காக எல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தான். லாஸ்ட் நிமிட் நாங்கள் ஒரு நிமிஷம் லேட்டாக போயிருந்தா கூட காயத்ரியுடைய கழுத்தில் அவன் தாலி கட்டியிருப்பான். சரியான நேரத்தில் நாங்கள் போய் காப்பாற்றணுமா, இல்லைன்னா காயத்ரியோட நிலைமை வேறையா இருக்குன்றாங்க. அம்மா எனக்கு ரொம்ப பயமாக போயிடுச்சாங்கன்னு காயத்ரி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிடா அம்மா, இப்படி உன்னை விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. அன்னபூரணி அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, காப்பாற்றிட்டோம்ல, அப்புறம் ஏம்மா ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க ஆறுமுகம். பெரியம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களும் ஃபீல் பண்ணி அப்படியே ஃபீல் பண்ணி வைக்காதீங்க. இப்போ தான் பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு வந்திருக்கான்றாங்க. மகா இருந்துட்டாக்கா கடவுள் பெரிய கண்டத்துலேருந்து காப்பாற்றினான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாங்க்கா. இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் வாங்கக்கான்றாங்க. அப்பா எப்படியோ காயத்ரி வீட்டுக்கு வந்துட்டா, எனக்கு சந்தோஷம், இசைக்கு சந்தோஷம் வராங்க. டே நான் தான் சொன்னேன்ல விடுறா அப்படின்னுவாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க காயத்ரி போயிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. சிந்து பைரவிலாம் கூட இரு, நீ கவலைப்படாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ நினச்ச பையனோட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக இரு. இல்லை நீ இருந்தாலும் லைட்டாக பயம் இருக்க தான் செய்யுது, பயப்படாது, நாங்கள்லாம் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த காயத்ரியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.